என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா இல்ல உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசுற? உங்க துணியை மட்டும் தான் துவைக்க முடியும், உங்க அப்பா துணியெல்லாம் துவைக்க முடியாது. மெதுவா பேசிட்டே அவர் காதுல விழ போகுது. உங்க அப்பாக்கு கேட்கணும் தான் பேசுறேனே. அப்பயாவது இந்த கிழவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். தொல்லை தாங்க முடியல. ஒண்ணு நான் இங்க இருக்கணும் இல்ல அவர் இருக்கணும். சரி கத்தாத, நான் போய் எங்க அப்பாட்ட பேசுறேன். அப்பா, உன் பொண்டாட்டி எனக்கு கேவலமா பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இல்லைடா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னை பத்தி தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். தெரிஞ்சும் என்னை பத்தி பேச வந்திருக்க பத்தியா, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்னென்ன தப்பு பண்ணினேன்? டயத்துக்கு சாப்பாடு கொடுமான்னு கேட்டேன், அவன் கொடுக்கல. அதான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு உடம்பு முடியல, என் துணி துவைச்சு கொடுமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன அவன் அப்படி பேசுறான். அதுல இருந்து நான் அவகிட்ட பேசுறது என் பொண்ணு கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் போயிடணும். அது என் பொண்ணாட்டி புள்ளிய வந்து அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் மட்டும் இருக்கிறதா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. அப்பா உங்ககிட்ட என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா சொல்றேன். நான் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்றியா இல்லை உன் பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்றியா? ஒன்ன மாதிரி இதை பத்தி நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். மா, நீ சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அவர் அவங்க அப்பா கிட்ட பேச போயிருக்காரு. மா இருமா, அவர் வந்துட்டாரு. என்னங்க, என்ன சொல்றாரு உங்க அப்பா? எங்க அப்பா நாளைக்கே ஒரு நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எப்படி வீட்டை விட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன, உங்க அப்பா வீட்டை விட்டு போயிடுவாருன்னு ஃபீல் பண்றீங்களா? இன்னும் இருக்காதா? இந்த வீடெல்லாம் எங்க அப்பா பேர்ல தானே இருக்கு. உங்க அப்பா சொத்து உங்களுக்கு தான், அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேணாம். இன்னைக்கு தான் நான் சொன்னதை அப்படியே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் பண்ணி தரட்டுமா? ஏய், எங்க அப்பா நான் நினைச்ச மாதிரியே நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? பா, எங்க, நான் கூட அவர் இங்கே இருந்துடும் நினைச்சு பயந்தேன். நானே சொந்தக்காரங்களுக்குலாம் கால் பண்ணேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் அவங்க வரவே இல்லையா. எங்க அப்பா ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. விடுங்க, அதான் போயிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஆசிரமம் மாதிரி எங்கேயாவது போயிட்டு அவரே கால் பண்ணுவாரு, பாத்துக்கலாம். அப்புறம் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அவரோட ரூமை நல்லா டெட்டால் போட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா ஆபீஸ் போங்க. சரிம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு வீட்டுல தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதுவும் இல்லாம என்னால வேலையும் பண்ண முடியல. எங்க அம்மா வீட்டுல தனியா தானே இருக்காங்க, அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா? ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா இருக்கிற வீடையும் வாடகைக்கு விட்டுடலாம். வாடகைக்கு விட்டா அதுல இருந்து 15,000 ரூபாய் கிடைக்கும். அந்த காசையும் நம்மளே வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது கரெக்டு தான்மா. ஆனா இப்போ உங்க அம்மா வர சொல்ல வேணாம். ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க அம்மா வர சொல்லு. ஏன்னா இப்போதான் நம்ம அப்பாவை வீட்டை விட்டு துரத்தி இருக்கோம். இப்பவே உங்க அம்மா வந்தாங்கன்னு வையேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மளை தப்பா பேசுவாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தாங்கன்னு வையேன், அவங்க கண்ணுக்கெல்லாம் நம்ம நல்லவங்க மாதிரி தெரியும். என்ன சொல்ற? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. அப்ப அப்படியே பண்ணிடலாம். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகேங்க, பாய்.